ஒருபோதும் தோல்வி அடையாத விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை மேல வைக்கக்கூடிய உடைக்க முடியாத விசுவாசத்திற்கான திறவுகோள்கள் என்ன அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு கிடையாதுங்க, அது தோல்வியடையாத ஒரு வல்லமை. கடைசி வரையிலும் நீங்க கவனமா கேளுங்க. அசைக்க முடியாத விசுவாசத்தை வளர்க்கறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் கத்துக் கொடுக்க போறேன். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, ரோமர் 4:19 சொல்லுது, அவன் விசுவாசத்துல எப்படி இருக்கல, பலகீனமாய் இருக்கல. அவனுக்கு ஏறக்குறைய 100 வயசாயிருச்சு. அப்போ தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நினைச்சே பார்க்கல. ஆபிரகாம் யதார்த்தத்தை பார்த்தாங்க. என் உடம்பு செத்து போச்சு, என்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனாலும் யதார்த்தத்தை பார்த்தாலும் எனக்கு ஒரு பெரிய யதார்த்தம் தெரியும். மிகப்பெரிய யதார்த்தம் ஒண்ணு இருக்குது. அந்த யதார்த்தம் தான் விசுவாசம். உங்க சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், செத்து போன சூழ்நிலையா, இதுக்கு மேல இதுல மாற்றமே வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள நிறைய பேரு இது செத்து போச்சு, அவ்வளவுதான், இதுல மாற்றம் வராது, இதுல ஒரு அற்புதம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அத நம்பிக்கை இழந்து விட்டுட்டீங்க. அதை பற்றி யோசிக்கிறதையே நீங்க விட்டுட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது யதார்த்தம், அதை நம்பாத, அதை விட ஒரு பெரிய யதார்த்தம் இருக்குது. அந்த யதார்த்தம் தான் விசுவாசம். அந்த பெரிய யதார்த்தத்தை இந்த ஆபிரகாம் செலக்ட் பண்ணா, அவன் சூஸ் பண்ணா, அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை விசுவாசிக்க போறீங்களா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்க போறீங்களா? நீங்க எப்பவாவது சந்தேகத்தோட இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தோட போராடிக்கிட்டு இருந்திருக்கீங்களா? அதை எப்படி எதிர்த்து நீங்க போராடுனீங்க, அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விசுவாசம்ங்கிறது யதார்த்தத்தை ஒப்புக்குது, ஆனா அதுக்கு அடிபணியறதே கிடையாதுங்க. சில சமயங்கள்ல சபைக்கு விரோதமான சில போராட்டங்கள் வருகிறத நான் பார்ப்பேன். அது வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு காட்டுவார். எங்க குடும்பத்துக்கு விரோதமா அல்லது உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய யுத்தங்கள் வர்றதா ஆண்டவர் காட்டுவார். அது யதார்த்தம். ஆனா அந்த யதார்த்தத்தை பார்த்துட்டு பிசாசு வர்றான், எங்களை பலகீனப்படுத்துறான், எங்களை தொடரான், எங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புறான் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம அதுல இருந்து ஜெயிக்க முடியாது. அவன் வரத்தான் செய்வான், அது யதார்த்தம். ஆனா அவனை மேற்கொள்ளுவதுதான் சத்தியம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்யணுங்க, அதை மேற்கொள்ளுகிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ மிகப்பெரிய யதார்த்தமாகிய கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை வைத்து அவனை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் பிசாசை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் ஓடி வருகிற அந்தகார ஆவிகள் 7 வழியாய் விலகி ஓடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க சொல்ல 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 என்ன ஆகுதுங்க, உங்க வாழ்க்கையில மற்ற பகுதிகளில் காணப்படுகிற எல்லா சத்துருவின் தாக்குதல்களும் விலகி முறியடிக்கப்பட்டு நீங்க யதார்த்தத்தை முறியடித்து விட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்திற்குள் நீங்க நுழைய ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சரீரம் செத்து போன உண்மையவோ சாராளுடைய கற்பம் செத்து போன உண்மையவோ புறக்கணிக்கலைங்க. ஆனா பார்க்கக்கூடிய இந்த உண்மை தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லைங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில உண்மைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடன் இருக்கு, உண்மை. குடும்பத்துல தாறுமாறுகள், உண்மை. போராட்டங்கள், உண்மை. மாற்றவே முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்,
உண்மை. ஆனா இருக்கக்கூடிய உண்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த உண்மையை நீங்க புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த உண்மையை நம்பிட்டீங்கன்னா, இந்த உண்மையோடு ஒத்து வாழ பழகிட்டீங்கன்னா, இந்த உண்மையை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்க எதிர்காலத்தை அது தீர்மானிச்சிரும். ஆனா அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிடிவாதம் வேணுங்க உங்களுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிடிவாதம் வேணும். வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு ஒரு பிடிவாதம் வேணும். கெட்டதுக்கு காட்டுற பிடிவாதத்தை நல்லதுல காட்டுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இங்க பிடிவாதக்காரங்க இருக்கிறீங்க? ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் பிடிவாதக்காரங்க இருக்கிறீங்க? சுபாவம், பிடிவாதம்ங்கிற ஒரு சுபாவம் கூட நல்லதுதான். ஆனா அந்த பிடிவாதங்கிற சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிடிவாதங்கிற சுபாவத்தை நீங்க கெட்டதுல நீங்க பயன்படுத்தாதீங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், எதுனாலும் அதை நான் கேட்டு நடக்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிங்கிற கெட்டதில் நீங்க காட்டாதீங்க. அதுக்கு பதிலாக உங்க பிடிவாத குணத்தை ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிக்கிறதுல காட்டுங்க. பிசாசை எதிர்க்கிறதுல காட்டுங்க. பிரச்சனைகளுக்கு மேலாக நானே எதிர்த்து நிக்கிறதுல காட்டுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுக்கு முன்னாடி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அது அப்படின்னா ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசித்து அதின்படி நடப்பது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு ஓடணும்னா உங்க வாழ்க்கையில திறந்த வாசல்கள் உண்டாகணும்னா அநேகருடைய வாழ்க்கையில திறந்த வாசல்கள் உண்டாக போகிறது. நான் சொல்ற இந்த டீச்சிங்க ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில திறந்த வாசல்கள் உண்டாக போகிறது. எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஏன்னா அந்த கதவுகளை அடைச்சது சாத்தான், அந்த கதவுகளை திறக்கிறது தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த கதவுகளை திறக்கிறதுக்கான சாவி விசுவாசம். அப்போ விசுவாசம்ங்கிறது பிரச்சனையை உண்மை கிடையாதுன்னு சொல்லி காட்டுறது கிடையாது. வாக்கு தத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா பிரச்சனையை விட பெரியதுங்கிறதான் விசுவாசம் சொல்லுதுங்க. ஆபிரகாம் கையில எடுத்த மாதிரி வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுல கையில எடுங்க. சரி, அடுத்தது நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ, நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதுதாங்க உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்குதுங்க. நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கறதே உங்க விசுவாசத்தோட பலத்தை தீர்மானிக்குதுங்க. உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பலம் உள்ளதா இருக்கிறதுங்கிறத தீர்மானிக்கக்கூடியதே நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்கிறது தான். ஆபிரகாம் என்ன செய்தான்? சரீரத்துல கவனம் செலுத்தல, தன்னுடைய மனைவியுடைய சரீரத்துல கவனத்தை செலுத்தல. ஆபிரகாம் ஆண்டவருடைய வல்லமையில மட்டும்தாங்க கவனம் செலுத்தினான். அவனுடைய உடம்போட இயலாமையில அவன் கவனம் செலுத்தல. உங்க விசுவாசம்ங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா சூழ்நிலைகளால பலவீனம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சூழ்நிலை எப்பவும் மோசமாத்தான் இருக்கும். சூழ்நிலை எப்பவும் உங்க விசுவாசத்தை வீக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உங்க சூழ்நிலை விசுவாசத்தை வீக் பண்ண விடாதபடிக்கு நீங்க என்ன செய்துகிட்டே இருக்கணுங்க? நீங்க வார்த்தையினால் பலப்படுகிற போது சூழ்நிலையும் சாதகமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் சூழ்நிலைகளால பலவீனம் அடையறதுக்கு அனுமதிக்காதீங்க. வார்த்தையினால பலப்பட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட போக்கஸ் எதுல இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது. உங்க போக்கஸ் பிரச்சனையில இருக்கக்கூடாது. உங்க போக்கஸே எதுல இருக்கணுங்க? அது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள்ல தான் உங்க போக்கஸே இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களோட டெய்லி போக்கஸை நீங்க பழக்குங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லி தர்றேன். பிராக்டிக்கலா எப்படி நாம இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்றதுங்கிறத நான் சொல்லி தர்றேன். உங்களோட டெய்லி வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனுதின வாழ்க்கையில உங்க டெய்லி போக்கஸே என்னன்னா
உங்க போராட்டத்தை விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. உங்க போராட்டத்தை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த போராட்டத்துக்கு மாறான தேவ வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. அப்போ ஒரு தேவ பலம் உங்களுக்குள்ள எழும்பும். வீக்கா இருக்கிற நேரத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் பறந்து போய் எப்படி அன்னைக்கு எல்லா வேலையும் செய்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அனுதின வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நீங்க வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிரேக் த்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அது உங்க பிரேக் த்ரூவோட ஒத்து போகக்கூடிய ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சு அதை தினமும் நீங்க தியானிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு தேவையான ஒரு வசனத்தை கண்டுபிடிங்க. அந்த ஒரு வசனத்தை திரும்ப 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை பிரதானமா இருக்கு? என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான ஸ்ட்ராங்கான விசுவாசம் என்ன? அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.